Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் ஒரு ஸ்பைசியான மஷ்ரூம் கிரேவி. ஸோ பட்டன் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் குட்டி வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போறோம்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை எடுத்து ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பிளாக் பெப்பர், மிளகு, அதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா சாஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்ரீன் பேஸ்ட் வரும், ஒரு ஃபைன் பேஸ்ட் வரும். அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்தது இலிப்சட்டியில் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ண போகிறோம். கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய் 1, சீரகம் கொஞ்சம் போட்டு லேசாக சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதங்கினா போதும். அது வதங்கின பிறகு அடுத்தது பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு முதல்ல கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. கடைசியாக தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை ஒன்னொன்னா நீங்கள் ஆட் பண்ண அப்படியே லேசாக சாட்டே பண்ணிட்டே வாங்க. அடுத்தது நான் ஆட் பண்ணுறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா சாட்டே பண்ணுங்க. அடுத்தது இந்த நறுக்கி வச்ச கட் பண்ணி வச்ச தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. நல்லா சாட்டே பண்ணி கொடுங்க. அடுத்தது இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. பாருங்க, அது அப்படியே அந்த பபுள்ஸ்லேருந்து தெரியுது நமக்கு. இப்போ நம்ம அந்த க்ரீன் பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த பேஸ்ட்டில் அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா குக் ஆகட்டும். மீன்வாயில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, காரப்பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தனியா பவுடர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா அப்புறமா ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரம் மசாலா நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் கரம் மசாலா. ஏன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், காரம் ரொம்ப அதிகமாகிடும். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு, அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணுங்க. தண்ணி விட தேவையில்லை, கொஞ்சமாக விடுங்க தண்ணி. ஏன்னா மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டுக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆன பிறகு பாருங்க, நம்ம தண்ணியே விடலை, எப்படி கிரேவி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, நல்லா கிளறி கொடுங்க. மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி, ஒரு சுவையான மஷ்ரூம் கிரேவி தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கு சூப்பர்பான காம்பினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.